எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன், 7 கேக் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கொஞ்சம் போட்டு வச்சுட்டு நான் வீடியோ எடுக்க ஆள் நானே எடுக்கிற வசதி கொஞ்சம் பொருளாக போட்டு வச்சுட்டு என்ன நான் போட்டுருக்கோம், கடலை மாவு 1 டம்ளரு, ஜீனி 3 டம்ளரு, நெய், பால், தேங்காய், இதுதான் 7 பொருள் சேர்க்குற வச்சு 7 கேக்குன்னு பார்த்தேன். இப்போ கடலை மாவு போட்டு ஜீனி போட்டுட்டேன், பால் போட்டுட்டேன். இப்போ நெய் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், உரிச்சி வச்சுருக்கேன். நெய் 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். தேங்காய் திருவி வச்சுருக்கேன், இது 1 டம்ளர் போட்டுக்கலாம். கடலை மாவு, ஜீனி, பால் மட்டும் போட்டுட்டேன். இது 1 டம்ளர் அளத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளராக எல்லா பொருளும் போட்டிருக்கேன். ஆனால் இந்த டம்ளர்லேயே தான் எல்லாம் நான் போட்டிருக்கேன். தேங்காய், நெய், பால் எல்லாமே திருவி வச்ச தேங்காயும் இதில் போட்டுக்கலாம். இப்போ போட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம கிண்ட வேண்டியது. கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது. இனிமேல் கிண்ட எல்லாம் போட்டு சேர்த்தாச்சு. இப்படியே கிண்ட வேண்டியதான். கடலை மாவு 1 டம்ளர், இதால் இந்த டம்ளர் தான் கடலை மாவு, ஜீனி 1 டம்ளரு, நெய், பால், தேங்காய் 7 போட்டு சேர்க்க வச்சா 7 கேக்கு. இப்படியே நம்ம கிண்ட வேண்டியதுதான். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் ரெடியாக வந்து 7 கேக்கு. அப்படியே வாங்க காட்டுறேன். அதுக்குள்ளே போட்டுக்கிறத அப்படியே கிண்ட வேண்டியதான். நம்ம இப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில். அப்படியே நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக, கை விடாமல் கிண்டணும். ஆனால் கட்டி இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கட்டி இருக்காது, சரியாக போயிடும். எல்லாமே கலந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி எல்லாம் சரியாயிடும், கட்டியெல்லாம் இருக்காது. அப்படியே கிண்ட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு, 7 கேக்கு. அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுக்குறது. வீடியோ நானே எடுக்கிற வசி கொஞ்சம் பொருளை முன்னாடியே போட்டேன். பாப்பா விளாண்டுக்கிட்டு இருக்கான். சரி நம்ம போட்டுருவோம் அப்படின்னு பொருளை கொஞ்சம் போட்டுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போதைக்கு. எல்லாம் இப்போ கரைஞ்சி ஜீனியெல்லாம் அப்படிலாம் மெல்ட் ஆகி அப்படியே வந்துருக்குது. இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அப்படியே கிண்டுறதுக்கு. முன்னாடி இந்த கட்டியெல்லாம் இருந்தது, இப்போ இந்த கட்டியெல்லாம் ரொம்ப இல்லை பாருங்கள். அப்படியே கரைஞ்சிச்சு. கடலை மாவுலாம் இருந்ததுல இப்போ இல்லை பாருங்கள். அதான் அப்படியே கரைஞ்சிடும். அப்படியே இந்த கேக்கு செம சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரியே. அப்படியே நம்ம கை விடாமல் கிண்டணும். ஆனால் அடி பிடிச்சிடும் டக்குன்னு. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எதில் அளவு எடுக்கிறோமோ அதிலே தான் நம்ம போடணும். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் தான் எல்லாமே அளக்கணும். மாற்றி அளந்தால் நல்லா இருக்காது. எந்த ஒரு டம்ளர் எடுக்கணும் அந்த டம்ளர்லாம் போடணும். இல்லை ஒரு கப் எடுக்கிறோமா அந்த கப்லேயே தான் போடணும். மாற்றிலாம் போட்டுறக்கூடாது. ஒரே இதில் தான் செய்யணும். பாருங்கள், அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் இந்த ஸ்வீட் ரெடியாக இருக்குது. ஹையில் வச்சா அப்படியே தெரிக்கும் மேலையெல்லாம் கையெல்லாம். அதனால் சிம்மில் வச்சு செஞ்சுருக்கேன் நான். அப்படியே மேலெலாம் தெரிக்க அப்படியே நுரைச்சி வருதில்ல, அப்படி மேலேயே தெரிக்க. நெய் வேணால் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். 1 டம்ளர் ஊற்றணும், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். செம சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. தெரிக்குது பாருங்கள். அப்படியே இப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் கெட்டி ஆகலை. ஹையில் வச்சோம்னுச்சுங்க எப்படி தெரிக்கும் பாருங்கள். அப்படியே சடன்னு மேலே தெரிக்கும். அதனால் சிம்மில் வச்சு செய்கிறேன். கையில் தெரிக்கும். இப்போ நுரைக்குதில்ல, அப்போ கொதிக்குதில்ல, அப்படியே இந்த அப்போ அப்படியே மேலே தெரிக்கும். அதனால் சிம்மில் வச்சு இங்கே வருங்க. உங்களுக்கு தெரியும். உங்கள் அப்படியே கொதிக்குதில்ல, அதில் அப்படியே மேலே கையெல்லாம் தெரிக்குது கிண்டுறப்ப. வீடியோக்காக ஹையில் வச்சு காட்டுறேன். ஏன்னா சிம்மில் தான் வச்சு கிண்டுவேன். அப்படியே கொதிக்கிற ஓரத்தில் அப்படியே மேலே படும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். விட்டால் அடி பிடிச்சிரும். அதனால் விடவே கூடாது. விடாமல் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி தான் இருக்குது ஸ்டேஜில். பாருங்கள், முன்னாடியோட கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இறுகி இருக்குது பாருங்கள். முன்னாடி கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கெட்டியமாக ஆகிருக்குது. இப்போ தான் இன்னும் ஆகணும். கேக்கு மாரி வரணும். மைசூர் பாக்கு இருக்குல்ல, அந்த மாரி வரணும். அப்படியே கை விடாமல் கிண்டணும். கை விட்டோம்னா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான். ஹையில் வச்சோம்னா தான் தெரிக்குது, வைக்க முடியலை, கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சிம்லேயே வைக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வீடியோலாம் நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் வீடியோவை. லாங் வீடியோ என்ன நான் போடலான்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். அந்தமாரி லாங் வீடியோ போட்டுடலாம். இப்போ ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். லாங் வீடியோ என்ன போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன மாரி வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா, சமையல் வீடியோ வேணுமா இதுமாரி சொல்லுங்கள், வீடியோ போடுவோம். அந்த வீடியோ போட்டலாம் நீங்கள் சொல்கிற மாரி. எனக்கு சின்ன சின்ன வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். வீடியோ பாப்பா வீட்டில் இருக்க நீ தான் எடுத்து தர. இல்லைன்னா கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் போய்ட்டா தான் கஷ்டமாக இருக்குது. இவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க. நானே எடுத்து நானே போட கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், யாரும் இல்லை வீடியோ எடுக்க. நானே தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோவை. அதனால தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வீடியோ போடுறது ஒரு பிரச்சனை இல்லை. இப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இப்போ தான் வந்துருக்கு. கொஞ்சம் இறுகி இருக்குது. இனிமேல் தான் நம்ம கையே விடாமல் கிண்டணும். கை விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிடும். இனிமேல் தான் பார்த்து பக்குவமாக கிண்டணும். இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் அடியெல்லாம் பிடிக்கல. பார்த்து இனிமேல் தான் நிதானமாக கிண்டணும். கொஞ்சம் விட்டாலும் அடி பிடிச்சிடும். ஏன்னா பாப்பாவும் விளையாண்டுக்கிட்டு இருக்கா கீழே. வீடியோ எடுக்க நான் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கோயிலில் வேலை பார்க்குற வச்சு கஷ்டம் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. காலைல போனாங்கன்னா காலைல 5 மணிக்கு போவாங்க கோயிலுக்கு. 10 மணி போல் தான் காலைல சாப்பாட்டுக்கு வருவாங்க. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நான் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா எப்போயாவது அவளாக எடுத்து தர சொன்னால் எடுத்து தருவாள். விளையாடுற நேரத்துக்கு அவளை விளையாட விட்டுறது. அவளை கேட்கறது கிடையாது, வீடியோ எடுத்தா பாப்பான்னு. நானே முடிஞ்ச அளவுக்கு இதுமாரி வீடியோ எடுத்துக்கிறது. அதுதான் கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்க யாரும் இல்லாமல். பாப்பா சின்ன பிள்ளை தானே, விளையாடுவாள். நம்ம போட்டு அவளை தொல்லை பண்ணக்கூடாது வீடியோ எடுத்தாங்க. அதனால் அவளை விளையாட விட்டுறது. நம்ம பட்டம் இப்படியே நம்மளே வீடியோ எடுத்துப்போம் அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிறது. அப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். அப்புறம் சரஸ்வதி பூஜைக்கு எல்லாம் வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா? நான் எங்கள் வீட்டில் சரஸ்வதி பூஜைக்கு கிடையாது. ஆனாலும் சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சும்மா சரஸ்வதி பூஜை கிடையாது எங்களுக்கு. அப்படியே கிட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். வந்துருக்கு. இனிமேல் தான் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகணும் கிண்டுறதுக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. இனிமேல் அடி பிடிக்காமல் பார்த்து கிண்டணும். இப்படியே இனிமேல் கை விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடும். ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் கிண்டுனா நம்ம 7 கேக்கு ரெடி. கையெல்லாம் வலிக்குது. பாருங்க, இன்னும் 10 நிமிஷம் அப்படியே கிண்டிட்டோம்னா இறக்கிடலாம். ஒரு அப்படியே கலர் மாறி இருக்குது பாருங்கள். அப்படியே ப்ரௌன் கலராக மாறி இருக்குது பாருங்கள், எல்லோ கலர்லேருந்து. இப்போ நம்ம நெய் தடவி தட்டு வச்சுக்கணும். அந்த தட்டில் எடுத்து நம்ம இப்போ ஊற்றிடலாம். சூப்பரான 7 கேக்கு ரெடி. பாருங்கள், இப்போ அப்படியே கிண்டிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. பாருங்கள், கலர் மாறி இருக்குது பாருங்கள். எல்லோ கலராக இருந்து இப்போ இந்த கலரில் மாறி இருக்குது. இப்போ எடுத்து அந்த தட்டில் அப்படியே ஊற்றிட்டு
வச்சிட வேண்டியது தான். அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே சமமாக வச்சிடணும், தட்டில் ஊற்றிடணும். சூப்பரான சுவையான 7 கேக் ரெடி பாருங்கள். சூப்பராக செஞ்சாச்சு. பாப்பா இப்போ தான் வந்தா, வீடியோ கொஞ்சம் எடுத்து தரா. வந்து கீழே விளையாண்டுட்டு வந்தா. இப்போ தான் சத்த எடுத்து தந்ததும் எடுத்து தந்தா வீடியோ பாருங்கள். அப்படியே ஊற்றியாச்சு தட்டில், அப்படியே வச்சு எல்லா பக்கமும் சரியாக அப்படி செஞ்சிட வேண்டியது தான். கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு தோசை திருப்பியில் நெய் தடவி வச்சுக்கிட்டேன் நான். இங்கே பாருங்க சூப்பராக எல்லா பக்கம் பரப்பி விட்டாச்சு. அப்படியே மேலே இப்போயே பீஸ் மாரி போட்டு விட்டுணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்படி பாருங்கள், அப்படி முன்னாடி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செஞ்சுக்கணும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்கள் இதுமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் தடவிட்டு தட்டில் எல்லாம் சமம் பண்ணிவிட்டு, கரண்டிலையும் நெய் தடவி இருக்கணும், தட்டிலையும் நெய் தடவி இருக்கணும். அப்படியே சமமாக வச்சுட்டு பீஸ் போட வேண்டியதான். உடனே வராது, கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் பீஸ் தனித்தனியாக வரணும். இப்போ ஃபஸ்ட்டு இப்படி போட்டு வச்சிடணும். நம்ம வாங்க விளாண்டிங்களா 2 பேரும் நல்லா? இப்படியே பீஸ் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வரும், ஆறுனதுக்கு அப்புறம் தான் வரும் பீஸு. இப்படி கோடு போட்டு இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். பீஸ் தனித்தனியாக வந்துருக்கும். 7 கேக் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இதுமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.